பட்ஜெட் கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் கடந்த காலத்தில் அவங்க ரூலிங் பார்ட்டியாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லா துறையை பற்றி நல்லா தெரியும். துறை அமைச்சர்கள் எல்லாரும் பேசுவாங்க, எம்எல்ஏ பேசுவாங்க. துறை அமைச்சர் இந்த எதிர்க்கட்சியுடைய தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முடக்குவதன் மூலமாக எல்லாரையும் முடக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இது ஒரு சமமான ஜனநாயகம் கிடையாது. ஜனநாயகத்தை முடக்குகின்றதுக்கான ஒரு வழி. வழக்கமாக கருத்து சுதந்திரம் என்பது எல்லாரும் கருத்து சுதந்திரம் பேசுறதுதான். ஜனநாயகம் வழங்கப்பட்ட அடிப்படை மனிதர்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்ட ஜனநாயக உரிமை என்பது கருத்து சுதந்திரம். அந்த கருத்து சுதந்திர அடிப்படையில் ஒரு தலைவர் என்பவர் பேசினா தான் அந்த நாட்டு மக்களுக்கு நல்லது கெட்டது தெரியும். அப்போ கருத்து சுதந்திரத்தையும் முடக்கிறாங்க. அதன் பிறகு அரசியலில் உள்ளீடான சில வேலைகளையும் செய்கிறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கனாக்க, நாளைக்கு சட்டமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர். பட்ஜெட் கூட்டத்தில் துறை வாரியான எல்லாரும் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. ஒவ்வொரு துறையிலும் தாக்கல் பண்ணுவாங்க. அப்போ அந்த துறை வாரியான விஷயங்களில் தவறு எது, சரி எது, இது சரி, இது தவறு, இது இப்படி செஞ்சிருக்கலாம், இது அப்படி செஞ்சிருக்கலாம்னு கருத்து சொல்லக்கூடிய உரிமை எதிர்க்கட்சிகள் இருக்கு. அப்போ எதிர்க்கட்சிகளை அரெஸ்ட் பண்ணுவதன் மூலமாக இவர்கள் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் இவர்கள் பயமுறுத்துவதாக பொதுமக்கள் நினைக்கின்றார்கள். ஆகையால் ஜனநாயகம் தலைக்க வேண்டுமானால், ஜனநாயகம் நிலைக்க வேண்டுமானால் கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலின் மாதிரியான ஒரு ஜனநாயகவாதிகளை கைது செய்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இது சரியான பாதை கிடையாது, சரியான அரசியல் கிடையாது. இவர்கள் சரியான அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜனநாயக படுகொலைன்னு தான் சொல்ல முடியும். ஒரு தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சி தலைவருக்கே இந்த நிலைமை அப்படின்னா சாதாரண மனுஷங்களுக்கு எந்த நிலைமைன்னு சொல்ல முடியாது. ஒரு அமைச்சர் மேலே போதை குற்றச்சாட்டு வந்துச்சு, அதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. ஒரு எம்எல்ஏ மேலே பாலியல் குற்றச்சாட்டு இருக்குது, இன்னும் அதை சொல்லிட்டு இருக்காங்க, அதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆனால் ஒரு கருத்து சுதந்திரம் இல்லாத மாதிரி இவங்க ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு எந்த பெண்களுக்குங்க எதிராக பேசினாரு அவர்? எந்த இடத்துல அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாரு? எந்த இடத்துல நீங்க சொல்ற அந்த திருசாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாரு? சொல்லுங்க. நீங்களும் பார்த்துட்டு தான், கீழே இருந்து தான் கத்துனாங்க ஒழிய அவர் அந்த பேரை சொன்னாரா? இல்ல, கீழே இருந்து தான் கத்துனாங்க. அதுக்கு இவர் திருசாவை தான் பேசினாரு அப்படின்னு சொல்றது நியாயமே இல்லாதது. இது ஒரு ஜனநாயக படுகொலை. ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கே இது தமிழ்நாட்டில் ஒரு எதிர்ப்பா எல்லா கட்சி தலைவர்களுக்கும் இது கண்டிப்பா எதிர்ப்பாங்க. ஏன்னா அரசியல் இது அநாகரிகமற்றது அப்படிங்கிறது தான். இது எதிர்கட்சிகளை ஒடுக்கும் செயலாக தான் இதை பார்க்க முடியும். அவங்க நாளைக்கு அடுத்த பட்ஜெட் கூட்டம் கூட போகுது. அதில் அவர் கேள்வி கேட்பாரு. அதுக்கு முன்னெச்சரிக்கையாக ஜனநாயகத்தை அவமதிக்கிற செயல் தான் இது. இப்போ நாங்கள் போஸ்டர் ஓட்டம் சொல்லி செய்கிறோம். மதுரையிலேருந்து வந்திருக்கோம். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அரசியல் கட்சிகளை அரசியல் விழிப்புணர்வு ஆயிடக்கூடாது எதிர்கட்சி அப்படின்னு போஸ்டர் கூட ஒட்டக்கூடாதுன்னு தடை பண்ணுறாங்க. எதிர்கட்சியாக போஸ்டர் ஒட்டக்கூடாதுன்னு தடை பண்ணுறாங்க. அதுபோக பிஸ்னஸ்மேன்லாம் தொழிலுக்காண்டி போஸ்டர் ஓட்டுறான். அது ஜிடிபி வளரும். இப்போ ஜிடிபி இந்த மாதிரி போஸ்டர் ஓட்டுறான் தடை பண்ணுறதுனால பொருளாதார வளர்ச்சி வீழ்ச்சி ஏற்படும். இது இவங்களுக்கு அரசு அனுபவம் பத்தலை. அதனால் முறைகேடாக அவரை போய் பட்ஜெட் கூட்டத்தோட கலந்துக்கிறாம இருக்குன்னு சொல்லி கைது பண்றாங்க. உறுதியா இது பெரிய அளவுல இது பேசு பொருளாகும். இது ஜனநாயக முறையற்ற செயல். அவர் ஏன் இதுக்கு முன்னாடி இவரெல்லாம் பேசலையா? இவரெல்லாம் இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலில் அநாகரிகமாக பேசலை. இது அவங்களாம் இப்படி கைது பண்ணாங்களா? இவரும் திட்டமிட்டு பழி வாங்கும் செயலை செய்கிறாரு. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது பார்க்குறேன். வந்ததுலேருந்து ஒன்றுமே இல்லைங்க. வந்ததுலேருந்து ஒன்றுமே இல்லை. அவங்க வேலை ஒன்றும் கொடுக்குறது ஒன்றும் இல்லை. நம்ம வேலை செய்ய விட மாட்டாங்க. எந்த கம்பெனி வேலையை கூட, கம்பெனி வேலை செஞ்சால் கூட, ஒரு கம்பெனி வேலை செய்யணும், அந்த கம்பெனிலே போய் கேஸ் போட்டுடுறாங்க. ஒரு ஜிம்மு போஸ்ட்டோ, ஒரு கடை போஸ்ட்டோ, எது ஓட்டினாலையும் எடுத்து போய் கம்பெனிலே போஸ்ட் போய் இது பண்ணால் அவங்க அடுத்த வாட்டி போஸ்ட் போடுவாங்களா? போஸ்ட் போட்டு கொடுப்பாங்களா? ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சுப்ரீம் மொபைல் கோயம்புத்தூர்லேருந்து நம்மளுக்கு இங்கே அனுப்புகிறான். இங்கே 13 பிரான்ச்சுக்கு. அந்த 13 பிரான்ச்சில் கொளத்தூரில் 25,000 ரூபாய் ஃபைன் போட்டுக்கிறாங்க கார்பரேஷன் போய். ஆனால் நீங்கள் ஒரு பார்க்க வந்திருக்கு, இப்போ எதிர்கட்சி தலைவரையே கைது பண்ணியிருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? அவரை பார்க்க நம்ம என்ன பண்ண சுச்சுவேஷன் அது மாதிரி இருக்குது. நம்மளுக்கு அவர் ஒன்றும் வந்த வரைக்கும் தான் எங்களுக்கு தெரியும் அதை பற்றி. கைது நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர்.